கடுமையான குளிர்காலத்துல அதிகமா பனி பெஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்போ ரோட்ல வந்துட்டு இருந்த ஒரு கார் ஒரு பிணவரைக்கு முன்னாடி வந்து அமைதியா நிக்குது. கார் நின்ன உடனே காரோட ரெண்டு பக்க கதவுகளும் திறக்குது. அந்த கார்ல இருந்து ஒரு ஆணும் பெண்ணும் இறங்கி அவங்க நேரா பிணவரைக்குள்ள போறாங்க. அந்த பிணவரையில ஒரு இன்ஸ்பெக்டர் நின்னுக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு இன்சார்ஜும் இருந்தாரு. அவர் போதையில சிகரெட் குடிச்சிட்டு இருந்தாரு. உங்க பையன் இறந்து போயிட்டானா? இங்க வாங்க, நான் உங்களுக்கு பணத்தை காட்டுறேன். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? இப்படிதான் பேசுவியா? அவங்களோட பையன் இறந்து போயிருக்காங்க சார். தினமும் யாராவது ஒருத்தங்க செத்து போயிட்டாங்கன்னு யாராவது ஒருத்தங்க வருவாங்க சார். நான் யாருக்காக கவலைப்படுறது? உனக்கு கொழுப்பு அதிகம்தான், தள்ளி போடா. மன்னிச்சிருங்க, இங்க வாங்க. இன்ஸ்பெக்டர் இப்படி அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு வெள்ளை துணியால மூடப்பட்ட ஒரு பிணத்துக்கிட்ட கூட்டிட்டு போறாரு. அர்ச்சனா, அர்ச்சனா, நீ ஒன்னும் அழாதம்மா. இங்க பாருமா, அடையாளம் காட்டுறதுக்காக தான் நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. உமேஷ் இப்படி அர்ச்சனா கிட்ட விளக்கமா எல்லாத்தையும் சொன்னாரு. அப்ப அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிணத்தை மூடி வச்சிருந்த வெள்ளை துணியை எடுக்கிறாரு. அத பார்த்த உடனே அர்ச்சனா ரொம்ப சத்தமா கதறி அழ ஆரம்பிச்சாங்க. அர்ச்சனாவுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்த அவரோட கணவர் உமேஷும் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாம சத்தமா அழ ஆரம்பிக்கிறாரு. அப்போ திடீர்னு உமேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. அவர் நேரா இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் அவர் சட்டையோட காலரை பிடிச்சு கேட்கிறாரு. சொல்லு, என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு சொல்லு, இல்லனா உன் யூனிஃபார்மையே நான் கழட்டிடுவேன், புரியுதா? வரும்போது ரொம்ப அமைதியா வந்த உமேஷ் இப்படி திடீர்னு ரொம்ப ஆவேசப்படுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அமைதியாயிடுறாரு. அப்போ உமேஷோட கையை விடுவிச்சு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, உமேஷ் சக்ஷனா, உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்க பையன் இறந்த உடனே நீங்க எமோஷன் ஆயிட்டீங்களா? அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க தான் உங்க பையனை அந்த ஹாஸ்டல்ல சேர்த்துனீங்க. ஒருவேளை நீங்க சேர்த்தாம இருந்திருந்தா உங்க பையனை இழந்திருக்க மாட்டீங்க. உங்க பையனுக்கு இப்படி ஆனதுக்கு எங்களால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இந்த மாதிரி அந்த விக்டோரியா ஹாஸ்டல்ல இருந்து நிறைய பிணங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. அது மரணத்தோட களியாட்டம். அது மரணத்தோட களியாட்டம்மா. அந்த ஹாஸ்டல்ல இருந்து வர முதல் பிணம் இது ஒன்றும் இல்ல. அங்கிருந்து இந்த மாதிரி நிறைய பிணங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா யாராலையும் மரணத்தை தடுக்கவே முடியல. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அங்க பிணம் விழுந்துகிட்டு தான் இருக்கு. ஏய், வாய மூடுறா. சக்சேனா சார், இந்த சாவுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் சீக்கிரம் தீர்வு கண்டுபிடிக்கிறேன். நீ வேணா பொறுத்து இருந்து பாரு. நீங்க இளமையா இருக்கீங்கல்ல, அதான் ஆர்வமா இருக்கீங்க. வேணா முயற்சி பண்ணி பாருங்க. ஆனா ஒன்னு சொல்ற சார், இதுல இருந்தெல்லாம் விலகி இருக்கிறதா உங்களுக்கு நல்லது. இப்படி சொல்லிட்டு அந்த பிணவரையோட இன்சார்ஜ் அங்கிருந்து போயிடுறாரு. அவர் போகும்போது இன்ஸ்பெக்டர் கபீர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் சவால் விட்டுட்டாரு, ஆனா இதை எப்படி தீர்க்கிறதுன்னு அவருக்கு தெரியல. ஏன்னா இந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ஆனா கபீர் இதை கண்டுபிடிச்சே தீர்வேன் அப்படின்னு ரொம்ப மும்முரமா இருந்தாரு. அப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த விக்டோரியா ஹாஸ்டலுக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா போறாரு. அவர் அந்த ஹாஸ்டலோட கேட்டுக்கு போன உடனே ஏதோ வித்தியாசமா உணர்றாரு. அந்த ஹாஸ்டலோட மூலையில ஒரு பெரிய குழி இருக்கிறத பாக்குறாரு. இந்த குழியை எப்படி விட்டு வச்சாங்கன்னு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பசங்க யாராவது அந்த குழியில விழுந்துட்டா என்ன பண்றது? அந்த ஹாஸ்டலை சுத்தி பார்த்துட்டு அவர் அந்த ஹாஸ்டலோட கேட்டுக்கிட்ட போய் பாக்குறாரு. அந்த ஹாஸ்டல் பாக்குறதுக்கு வெறிச்சோடி போய் இருக்கு. அப்புறம் இவர் உள்ள போக முயற்சி பண்ணும்போது வாட்ச்மேன் தடுத்து சொல்றாரு, தம்பி எங்க போறப்பா? ஹாஸ்டல் அட்மிஷன் போட போறேன். ஓ, அட்மிஷன் வேணுமா? அப்போ நைட் வாங்க. இங்க பகல்ல எந்த ஒரு வேலையும் நடக்காது. என்ன? பகல்ல வேலை நடக்காதா? ஏன்? இங்க பாருப்பா, நடக்காது அப்படின்னா நடக்காது, அவ்வளவுதான். ஏன், எப்படி, எங்க, இந்த மாதிரி எந்த கேள்வியும் கேட்காத. இப்ப கிளம்பு. என்ன ரூல்ஸ் வித்தியாசமா இருக்கு? கபீர் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க நின்னுட்டு இருந்த வாட்ச்மேன் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கபீர் முழு உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியே நடிக்க ஆரம்பிச்சாரு. அதனால நைட் ஆகிற வரைக்கும் அங்க வெயிட் பண்ணலாம்னு முடிவு பண்றாரு. அந்த ஹாஸ்டலோட கேட்லயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு.
மெதுமெதுவா இரவாகுது. அந்த இடம் ரொம்பவே குளிராவும் இருக்கு. அப்போ அந்த ஹாஸ்டல் ரொம்ப வெறிச்சோடி போயிருக்கு. அந்த இடத்துல யாருமே இல்ல. அப்போ கபீருக்கு தோண ஆரம்பிக்குது, இந்த ஹாஸ்டல்ல இங்க எதுவுமே இல்லைன்னு. அதனால அவர் திரும்பி போலாம்னு முயற்சி பண்றாரு. அப்போ திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது. தம்பி, எங்கப்பா போய்கிட்டு இருக்க? உள்ள வாப்பா, அட்மிஷன் போடணும் இல்லையா? இது கேட்ட குரல் மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுக்காக கபீர் பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. காலையில பார்த்த அதே வாட்ச்மேன் தான் அங்க நின்னுக்கிட்டு இருக்காரு. கபீர் நாள் முழுவதும் வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ உள்ள போலாமான்னு யோசிக்கிறாரு. ரொம்ப யோசிக்காத தம்பி, சீக்கிரம் உள்ள வா. உனக்கு அட்மிஷன் போடணும் இல்லையா? சீக்கிரம் உள்ள வாப்பா. அப்புறம் அந்த வாட்ச்மேனை பின்தொடர்ந்து கபீர் போய்கிட்டு இருக்காரு. கேட்ல இருந்து பார்க்கும்போது உள்ள நார்மலா இருந்தது. ஆனா உள்ள போகும்போது அது நார்மலா இல்ல. அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்து கபீர் அப்படியே திகைச்சு போறாரு. ஏன்னா வெளியில இருந்து பார்க்கும்போது அந்த ஹாஸ்டல் ரொம்ப இருட்டா இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனா உள்ள ஒவ்வொரு ரூமுக்கு வெளியிலயும் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்புறம் ஜன்னல் வழியா பார்த்தா உள்ள யாரோ ஆள் இருக்கிற மாதிரி வெளியில இருந்து நிழல் தெரிஞ்சது. ஆனா அந்த ஹாஸ்டல்ல யார் இருக்காங்க? இது எதுக்குமே கபீருக்கு பதில் தெரியல. அவர் அமைதியா நடந்து உள்ள போய்கிட்டு இருக்காரு. அந்த ஹாஸ்டலோட ரிசப்ஷன்ல தடிமனான கண்ணாடி போட்ட ஒருத்தர் அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. வார்டன் சார், இந்த தம்பி இங்க அட்மிஷன் கேட்டு வந்திருக்காரு. நான் இப்ப வாசல் கிட்ட போறேன் சார். வார்டன் ஒரு வார்த்தை கூட பேசாம ஒரு ஃபார்மை கொடுத்து ரூம் நம்பர் 307ஓட சாவியையும் கொடுக்கறாரு. கபீர் எதையோ கேட்க போறாரு. ஆனா வார்டன் எதையுமே சொல்லாம சைகை மட்டும் காமிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு ரூல் போர்டு இருந்தது. கபீர் அந்த ரூல் போர்டு கிட்ட போய் அதுல இருக்கிறத படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல ஃபர்ஸ்ட் ரூலை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரூல் என்ன இருந்ததுன்னா, இங்க யாரும் எதுவுமே பேசக்கூடாது, எல்லாரும் அவங்கவுங்களோட வேலையை பாருங்க. அப்புறம் 2வது ரூல், தவறுதலா கூட அடுத்தவரோட ரூமுக்கு போயிடாதீங்க, யாரையும் உள்ள வர விட்டுறாதீங்க. 3வது ரூல், நீங்க உங்களோட ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் வெளியே வரவே வராதீங்க. இந்த ரூல்ஸ்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கபீர் இப்படி சத்தமா சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. அப்ப அங்க யாருமே இல்ல. அங்க வெளியே வாட்ச்மேன் இருக்காரான்னு பார்க்கறாரு. அவர் இல்ல. அப்புறம் ரிசப்ஷன்ல வார்டனும் இல்ல. கபீர் எதையுமே யோசிக்காம தன்னோட ரூமை நோக்கி போறாரு. அவர் போகும்போது பார்க்கறாரு, அங்க இருக்கிற எல்லா ரூமும் பூட்டப்பட்டிருந்தது, யாருமே இல்லாத மாதிரி. அப்புறம் கபீர் நேரா ரூம் நம்பர் 307க்கு போய் தன்னோட பேக்கை வச்சுட்டு அக்கம் பக்கம் சுத்தி பார்க்கறாரு. அப்ப வெளியில யாரோ ஒருத்தங்க சத்தமா கத்துற சத்தம் அவருக்கு கேக்குது. கபீர் உடனே தன்னோட ரூமை விட்டு ரொம்ப வேகமா வெளியே வராரு. ஆனா வெளியில யாரையுமே காணோம். அப்ப திடீர்னு அங்கிருந்த லைட்லாம் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. கபீர் ஏதோ வித்தியாசமா உணர்றாரு. கபீருக்கு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது. யாரோ கத்துற சத்தம் ரொம்ப சத்தமா கேட்டுச்சு, இப்போ ரொம்ப அமைதியா இருக்கு. இதால கபீர் அமைதியா நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற யாருமே அவங்களோட ரூம் கதவை திறக்கிறதுக்கு தயாரா இல்ல. கபீர் ஒரு ரூமுக்கு முன்னாடி போய் நின்னு சத்தமா கதவை தட்ட ஆரம்பிக்கிறாரு. அண்ணா, நான் கபீர். நான் இந்த ஹாஸ்டலுக்கு புதுசா வந்திருக்கேன். தயவு செஞ்சு கதவை திறங்க. உள்ள இருந்து அவருக்கு எந்த ஒரு பதிலும் வரல. கபீர் 3வது ஃப்ளோர்ல இருக்கிற எல்லா ரூம் கதவையும் தட்டுறாரு. ஆனா எந்த ரூம்ல இருக்கிறவங்களும் கதவை திறக்கவே இல்லை. அப்புறம் ஒரு ரூமுக்கு போய் அந்த கதவை உடைக்க ஆரம்பிக்கிறாரு. கதவை உடைச்சிட்டு அவர் உள்ள போய் பார்க்கும்போது அங்க நெருப்பு எரிஞ்சு அணைஞ்ச மாதிரி இருந்தது. அப்புறம் மூளையில ஒரு எலும்பு கூடும் இருக்கு. அதுவும் உடல் பாதி எரிஞ்ச நிலையில. கபீர் வெளியே வந்து பார்க்கும்போது அந்த முழு ஹாஸ்டலும் தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ரூம்ல இருந்தும் புகை வர ஆரம்பிக்குது. இவர் முன்ன ரூமுக்கு வெளியில போய் கதவை தட்டினப்போ யாரும் எதுவும் பேசவே இல்லை. நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கிறதால கபீர் ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாரு. யாராவது உதவி பண்ணுங்க, உள்ள நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா யாரும் இவருக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லல. கபீர் ரொம்ப வேகமா கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்புறம் கதவை உடைச்சிட்டு அவர் உள்ள போறாரு. அப்ப நெருப்பு அவரோட ட்ரெஸ்ல பத்திக்குது. அப்புறம் கபீரோட உடம்பு முழுவதும் நெருப்பு பத்த ஆரம்பிக்குது. அதே நெருப்போட அவர் படியை நோக்கி ரொம்ப வேகமா ஓடுறாரு. அப்புறம் படிக்கட்டுல இருந்து நழுவி அவர் கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் அவரோட ட்ரெஸ்ல தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் அவருக்கு ரொம்ப அதிகமா அடிபட்டுடுது. வலியால முணுமுணுத்துக்கிட்டே எந்திரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் கேட்டுக்கிட்டு இருக்கிற வாட்ச்மேனை பார்க்கறாரு. அந்த வாட்ச்மேனை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. கபீர் அந்த வாட்ச்மேனை கூப்பிடுறாரு. ஆனா அவர் திரும்பவே இல்லை. அவர் நெருப்பியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அப்போ அந்த இடத்துல வார்டனோட எரிஞ்ச பாதி உடம்பு இருக்கு. அங்கிள், உங்களுக்கு என்னாச்சு? இங்க ஏன் இப்படி நடக்குது? இங்க நெருப்பா இருக்கு. நான் உதவிக்கு யாரை கூப்பிடுறது?
உதவி பண்றதுக்கு யாருமே இங்க வரமாட்டாங்க தம்பி. எரிஞ்சிட்டு இருக்கிற இந்த நெருப்பு ஒவ்வொரு நாளும் என்னோட நெஞ்சில எரிஞ்சிட்டு இருக்கு. இப்படி சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. அப்போ கபீருக்கு தலகால் புரியல. ஏன்னா அந்த வாட்ச்மேன் பாதி எரிஞ்சு போயிருந்தாரு. ஐயோ, உங்களுக்கு என்னாச்சு? வாங்க, சீக்கிரமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். தம்பி, இறந்து போனவங்களுக்கு டாக்டர் வைத்தியம் பார்க்க மாட்டாங்கப்பா. அப்படின்னா நான் சொல்றது உனக்கு புரியலையாப்பா? சரி, இப்ப புரிஞ்சுப்ப. இப்படி சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் அங்க இருந்த கபீரோட கழுத்தை பிடிச்சு அப்படியே மேல தூக்கி சுவரோட சேர்த்து இறுக்கி பிடிக்கிறாரு. அப்ப திடீர்னு அங்க இருந்த எல்லா ரூம்ல இருந்தும் பிணங்கள் வெளியே வருது. அதுங்களாம் மெதுவா கபீரை நோக்கி நடக்க ஆரம்பிக்குதுங்க. கபீரோட கழுத்தை பிடிச்சு வாட்ச்மேன் நெருக்கிட்டே இருக்காரு. அவரால் அசைய கூட முடியல. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி நான் உங்களுக்கு என்ன தீங்கு பண்ணேன்? நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. நேத்து கூட ஒரு சின்ன பையனை கொன்னுட்டீங்க. நான் என்ன பண்ணேன் தம்பி? சொல்லு, நான் மட்டும் என்ன பண்ணேன்? என்னையும் கூட உயிரோட எரிச்சிட்டாங்கப்பா. என்ன மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா பசங்களையுமே எரிச்சிட்டாங்கப்பா. விஷயம் என்னன்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தங்கறதுக்கு ஒரு ஹாஸ்டல் இருந்தது, விக்டோரியா ஹாஸ்டல். இந்த ஹாஸ்டல்ல பார்த்து இதே மாதிரி ஒரு பில்டர் இன்னொரு ஹாஸ்டலை கட்டினாரு. அதோட பேரும் கூட விக்டோரியா ஹாஸ்டல் தான். பழைய விக்டோரியா ஹாஸ்டல்ல இருக்கிற நிறைய பசங்க புதுசா கட்டின விக்டோரியா ஹாஸ்டலுக்கு எதிராக இருந்தாங்க. சரி, நாளையிலிருந்து ஒரே ஒரு விக்டோரியா ஹாஸ்டல் மட்டும்தான் இருக்கும். ஹாஸ்டலோட ஓனர் இப்படி சொன்னதை கேட்டு ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. புது ஹாஸ்டலோட பேரை மாத்துவாங்கன்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா அப்படி இல்ல. அந்த ஹாஸ்டல் ஓனர் வேற ஒரு விஷயத்த பண்ணாரு. அன்னைக்கு நைட் ஒரு பையன் அந்த ஹாஸ்டலுக்கு வந்தான். அந்த பழைய விக்டோரியா ஹாஸ்டலுக்கு புது அட்மிஷனா அவன் வந்திருந்தான். வார்டன் அந்த பையனுக்கு ரூம் நம்பர் 307 கொடுத்தாரு. அந்த பையனை புது ஹாஸ்டலோட ஓனர் தான் அனுப்பி வச்சிருந்தாரு. அன்னைக்கு நைட் அந்த பையன் ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லா ரூமுக்கும் போய் கதவை வெளியில போட்டு பெட்ரோல் ஊற்றிட்டு வந்து வெளியே வந்து தீ வச்சிடறான். அந்த ஹாஸ்டலோட வார்டனாலையும் வாட்ச்மேனாலையும் கூட இது எதையுமே தடுத்து நிறுத்த முடியல. அங்கிருந்த எல்லாரும் நெருப்புல எரிஞ்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில இருந்து ஒரே ஒரு விக்டோரியா ஹாஸ்டல் மட்டும்தான் இருந்தது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் விக்டோரியா ஹாஸ்டலை தேடி வந்தவங்க எல்லாத்துக்கும் இந்த விக்டோரியா ஹாஸ்டல் தான் கிடைக்குது. அப்புறம் அந்த ஹாஸ்டலுக்கு யாரெல்லாம் போறாங்களோ அவங்கள இந்த ஹாஸ்டலுக்கு தீ வச்ச பையனா உள்ள இருக்கிற ஆத்மா நினைச்சுக்குதுங்க. அப்புறம் அந்த ஹாஸ்டலுக்கு யார் போனாலும் அவங்கள அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லா ஆத்மாவும் சேர்ந்து கொன்னுடுதுங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் கபீருக்கு என்ன நடந்திருக்கும்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதை நீங்களே தன்னால புரிஞ்சிருப்பீங்க, அப்படித்தானே? நான் இன்ஜினியரிங் முடிச்சு 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு MNCல வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இந்த 10 வருஷத்துல அன்னைக்கு நடந்த அந்த விபத்தை பத்தி ஒரு நாள் கூட ஞாபகப்படுத்தாம இருக்க முடியல. நான் அதை நினைச்சு தினமும் பயத்துல நடுங்குவேன். நடு ராத்திரியில திடீர்னு முழிச்சுக்குவேன். அந்த விபத்து நடந்து பல வருஷம் ஆயிடுச்சுன்னு எனக்கு நானே நினைவூட்டிக்குவேன். நான் இன்ஜினியரிங் படிக்க டெல்லியில இருக்கிற ஒரு காலேஜில் சேர்ந்தேன். அதை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். இந்த காலேஜில் நான் அமனையும் வினோத்தையும் சந்திச்சேன். நாங்க 3 பேரும் நண்பர்களாயிட்டோம். நாங்க ஹேங் அவுட் பண்ண ஆரம்பிச்சோம், ஒன்னா குடிக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் எக்ஸாம்ல பாஸ் ஆகுறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணோம். இப்படியே 3 வருஷம் போயிடுச்சு. அதை நான் உணரவே இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் அமன் என்னை நோக்கி ஓடி வந்தான். தேவ், உனக்கு தெரியுமா, என் ரூம்க்கு பக்கத்து ரூம்ல படிப்பாளி பையன் ஒருத்த வந்திருக்கான். நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு அவன் உதவி பண்றேன்னு சொல்லியிருக்கான். நம்ம நல்ல மார்க் எடுத்து நம்ம நல்ல வேலைக்கும் போகலாம். ஆமா தேவ், அமன் சொல்றது சரிதான். நாம எப்படியாவது எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாம். ஆனா எப்படி பண்றதுன்னு தான் என் மூளைக்கு எதுவுமே புரியாம இருந்தது. ப்ளீஸ் தேவ், ஒரு முறையாவது அவன் கூட படிக்க முயற்சி பண்ணுவோம். ஒருவேளை அது பிடிக்கலன்னா நம்ம மறுபடியும் போக வேண்டாம். அமன் அப்புறம் வினோத்தோட பேச்சை கேட்டு நான் அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன். அவங்க இவ்வளோ வற்புறுத்தி சொன்னதால என்னால் எதுவுமே சொல்ல முடியல. அப்புறம் அடுத்த நிமிஷமே நாங்க 3 பேரும் அவனோட ரூமுக்கு வெளியே போய் நின்னோம். ஏய், உள்ள யாராவது இருக்கீங்களா? கதவு திறங்க. என்ன கேட்கலையா? உள்ள நீங்க இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். கதவை திறங்க.
அம்மனும் வினோத்தும் தொடர்ந்து கதவை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா கதவு திறக்கப்படல. அப்போ நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். நாங்க இவ்ளோ கதவை தட்டியும் அவங்க ஏன் கதவை திறக்கவே இல்லைன்னு. உடனே நான் அந்த ரூமோட ஜன்னல் வழியா உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தேன். உள்ள பார்த்த உடனே நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். தேவ், அம்மன், சீக்கிரம் வாங்க, இங்க பாருங்க, இவன் தூக்கு போட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் இதை கத்திக்கிட்டே அவங்க கிட்ட சொன்னேன். என்னோட அலறல் சத்தம் கேட்டு அம்மனும் தேவும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. நான் அங்க என்ன பார்த்தனோ அதை தான் அவங்களும் பார்த்தாங்க. விக்யன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உடனே கீழே இறங்கு, இப்பவே. ஆமா விக்யன், நீ சீக்கிரம் கீழே இறங்கு, இல்ல கத்தி கோப்பாடு போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுருவேன். உடனே அவங்க உன்னை காலேஜ் விட்டு தூக்கிட்டு வாங்க. தயவு செஞ்சு கீழே இறங்கு, நாங்க உனக்கு உதவி பண்றோம். விக்யான், கீழே இறங்கு நண்பா. நாங்க 3 பேரும் ஜன்னல் வழியா அவன் அலறத பார்த்துட்டு இருந்தோம். விக்யான் கூட பயந்து போயிட்டான். அவனோட அந்த தற்கொலை முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சது. அப்புறம் அவனுக்கு விருப்பமே இல்லாட்டியும் அவனோட ரூம் கதவை திறக்க வேண்டியதா போயிடுச்சு. அவன் பண்றதெல்லாம் பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு அவனை உட்கார வச்சு அவனுக்கு நாங்க எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி புரிய வச்சோம். நாங்க கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் விக்யான் மாறின மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது. அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி அவன் வித்தியாசமா நடந்துக்கிட்டான். ஏன் இப்படி கேலி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணனா? ஏய், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் மத்தவங்களை வேணா கொல்லுவேன், நான் தற்கொலை பண்ணிக்கிற ஆள் கிடையாது. விக்யானை சமாதானப்படுத்த நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அவன் நாங்க சொன்ன எதையுமே கேட்கல. அப்போ விக்யானோட கழுத்துல ஏதோ வித்தியாசமா இருக்கிறத வினோத் பார்த்தான். விக்யான், உன் கழுத்துல என்ன இருக்கு? அது என்ன, தாயத்து தானே? வினோத் இப்படி சொல்லிக்கிட்டு விக்யானோட கழுத்துல இருக்கிற தாயத்தை அவன் தொட போனான். ஆனா வினோத் அதை தொட்ட உடனே விக்யான் வினோத்தோட கைய தட்டி விட்டுட்டான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அதை தொடுவ? இது என் அம்மா எனக்கு கொடுத்த கடைசி பரிசு. அவங்க இறந்து போனதுல இருந்து பேய்ங்க கிட்ட இருந்து அதுதான் என்ன பாதுகாத்துட்டு வருது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அதையே தொடுவ? தாயத்தை பத்தி பேசும்போது அந்த விஷயம் கொஞ்சம் சீரியஸ் ஆனது. ஆனா நாங்க அந்த விஷயம் தற்செயலா நடந்தது அப்படின்னு நினைச்சு அமைதியாயிட்டோம். இப்படியே என்ன ராத்திரி முழுக்க பேசிட்டு இருக்கலாமா? நாங்க இங்க படிக்கிறதுக்காக தான் வந்தோம். அப்புறம் எல்லாருக்கும் என்னாச்சு? இப்படி சொல்லிக்கிட்டே விக்யானை பார்த்தப்போ விக்யான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறத வினோத் கவனிச்சான். உண்மையை சொல்ல போனா விக்யானோட முகத்துல கொஞ்சம் புன்னகை தெரிஞ்சது. அந்த புன்னகை எங்களை பயமுறுத்தினது. இருந்தாலும் விக்யான் புத்திசாலி. ஏன்னா அவன் படிப்பை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சது. அதனால நாங்க எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாவே கத்துக்கிட்டோம். விக்யான், நீ உண்மையிலேயே அற்புதமானவன். நாங்க உன்னை பத்தி கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான். ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடியும் நீ எங்களுக்கு இப்படியெல்லாம் சொல்லித் தருவியா? இப்படி படிச்சா ஒரே நைட்ல முடிச்சிடுவோம். அம்மனும் வினோத்தும் விக்யானால ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஆனா எனக்கு விக்யான் மேல சந்தேகம் வந்தது. விக்யான் கிட்ட படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க ரொம்ப நல்லா மார்க் எடுத்தோம். இப்ப எல்லாமே ரொம்பவே மாறிடுச்சு. வினோத் விக்யானோட அதிக நேரம் இருக்க ஆரம்பிச்சான். விக்யான் காலேஜுக்கு வந்ததுல இருந்து வினோத் கிட்டத்தட்ட 2 ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிட்டான். 2 முறையுமே வினோத் கூட விக்யான் தான் இருந்தான். 2 பேரும் நல்ல நண்பர்களாயிட்டாங்க. சில சமயம் 2 பேருக்குள்ள தகராறும் வந்தது. விக்யான் கழுத்துல போட்டிருக்கிற தாயத்தை பத்தி வினோத் கேலி செய்ய ஆரம்பிச்சான். விக்யான், நீ என்ன போட்டிருக்க? நீ ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். இருந்தாலும் நீ இந்த மாதிரிலாம் போட்டிருக்கியே, இது சுத்த முட்டாள்தனம். நானா இருந்திருந்தா அதை ரொம்ப தூரம் தூக்கி வீசியிருப்பேன். வினோத் இப்படி சொன்னதை கேட்டு விக்யான் எதுவுமே சொல்லல. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவர் முகத்துல ஆரம்பத்துல இருந்த மாதிரி ஒரு பயங்கரமான புன்னகை இருந்தது. இப்படியே சில நாட்கள் போயிடுச்சு. எங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபைனல் செமஸ்டரும் வந்துருச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வினோத்தோட பிறந்த நாள். ஆனா யாரோட அனுமதியும் இல்லாம ஹாஸ்டலோட மொட்டை மாடியில பிறந்தநாள் விழாவை கொண்டாட திட்டம் போட்டிருந்தோம். ஏய் வினோத், ஏன் அமைதியா இருக்க? என்னாச்சு? பிறந்தநாளுக்கு கூட உன்னை பார்க்க மகிழ்ச்சியா தெரியலையே. இதை கேட்டதும் வினோத் ரொம்ப கோவமானான். அப்புறம் கோவத்தோட என்கிட்ட சொன்னா, தேவ், இங்க பாரு, விக்யான் இன்னும் வரல.
உண்மையிலேயே நான் முதல்ல அவனை தான் கூப்பிட்டேன். வினோத் விக்யான் மேல இவ்ளோ கவலைப்படுறது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஆனா இது எல்லாத்தையும் அலட்சியப்படுத்திட்டு வினோத் கிட்ட எங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆட சொன்னேன். அவன் முதல்ல மறுத்து பேசினான். அப்படியே போக போக மது போதையில ஆட ஆரம்பிச்சிட்டான். ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ நான், வினோத், அப்புறம் அமன் 3 பேர் மட்டும்தான் இருந்தோம். இதுக்கு நடுவுல விக்யான் வந்து எங்களோட டான்ஸ் ஆட ஆரம்பிச்சதை நாங்க யாருமே கவனிக்கல. வினோத் அவனோட தாயத்தை பார்த்து மறுபடியும் ரொம்ப எரிச்சல் அடைஞ்சிட்டான். ரொம்ப கோவத்தோட விக்யான் கிட்ட சொன்னான், நான் உன்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது? எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த தாயத்தை போட்டுக்கிட்டே தான் இருக்க. முதல்ல அதை கழட்டி கீழே போடு. வினோத் இப்படி கோவத்தோட சொல்லிட்டு விக்யான் கழுத்துல இருக்கிற தாயத்தை பிடுங்கி தான் காலுக்கு கீழே போட்டு அதை மெரிச்சு உடைச்சிட்டான். வினோத், நீ என்ன பண்ணிட்ட? அவன் அம்மா ஞாபகார்த்தமா அவன் அதை தான் வச்சிருந்தான். அமன் வினோத் கிட்ட ரொம்ப கோவமா இதை சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப விக்யான் ஏதோ வித்தியாசமா நடந்துக்கிட்டான். அந்த தாயத்தை உடைச்ச உடனே விக்யானோட கண்ணு சிவப்பு கலரா மாறிடுச்சு. அவனோட உடம்புல இருந்து கூர்மையான எலும்புகள் வெளியே வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம அவனோட உடம்புல எல்லா இடத்துலயும் முடிகள் வர ஆரம்பிச்சது. அவனோட காலு ஒரு மிருகத்தோட கால் மாதிரி மாறி அவனே கடைசியா ஒரு மிருகம் மாதிரி மாறிட்டான். அப்புறம் அவன் ஒரு ஓநாய் மாதிரி கோவத்தோட கத்திக்கிட்டு இருந்தான். விக்யான், உனக்கு என்னாச்சு? ஏன் நீ பார்க்க ஒரு ஓநாய் மாதிரி மாறிட்ட? விக்யான், விக்யான்! இப்படி சொல்லிட்டு நான் விக்யானை விட்டு நகர ஆரம்பிச்சேன். உண்மையை சொல்ல போனா நான் பயந்த எல்லாமே உண்மையாக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ஓநாய் என்னை கொல்றதுக்காக அது என்னை நோக்கி வந்தது. அப்போ வினோத் சொன்னான், ஏய் மிருகமே, அவங்கிட்ட ஏன் உன் பலத்தை காமிச்சிட்டு இருக்க? உனக்கு தைரியம் இருந்தா வந்து ஏன் கூட சண்டை போடு. வினோத்தோட பேச்சை கேட்ட உடனே அந்த ஓநாய் வினோத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சது. வினோத்துக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்கிற அமன் அவங்க 2 பேரையும் நோக்கி ஓநாய் வரத பாத்துக்கிட்டு இருந்தான். வினோத், விக்யான் ஒரு ஓநாயா மாறிட்டான். இது எப்படி சாத்தியம்? இப்படி சொல்லிட்டு அமன் வினோத்தை காப்பாத்துறதுக்காக அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு இரும்பு கம்பியை எடுத்து ஓநாயை எதிர்நோக்கி நின்னுட்டு இருக்கான். அந்த ஓநாய் தன்னை நோக்கி வரதை பார்த்து வினோத் எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். டேய் பிரமன், விக்யான் ஒரு மனுஷன் இல்ல. விக்யான் வந்து ஓநாய்ங்கிறத நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் பிறந்த நாளைக்கு நான் அவனை இன்வைட் பண்றதுக்கு அவன் ரூமுக்கு போயிருந்தேன். அப்போதான் எனக்கு இந்த உண்மைகள் தெரிய வந்தது. யாரையாவது இந்த ஓநாய் இரையா பிடிக்கிற வரைக்கும் மனுஷங்களுக்கு மத்தியில அது ஒரு மனுஷனா வாழும். இந்த ஓநாயால ஒரு மனுஷனோட உருவத்தை எடுக்க முடியும், இல்ல மனுஷங்களோட உடம்புக்குள்ளேயும் வர முடியும். இது வரைக்கும் இந்த ஓநாய் விக்யானோட உடம்புக்குள்ள இருந்தது 6 வருஷத்துக்கு முன்னாடி. இதுதான் அவனை கொன்னுடுச்சு. வினோத் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அமன் அந்த இரும்பு கம்பியால அந்த ஓநாயை தாக்க ஆரம்பிக்கிறான். அப்போ நான் அந்த ஓநாய்க்கு பின்னாடி நின்று என் கையில இருந்த பாடல்களை அது மேல வீச ஆரம்பிச்சேன். நாங்க 2 பேரும் தோத்து போயிட்டோம். நாங்க இவ்வளவு அடிச்சோம், அந்த ஓநாய்க்கு ஒரு சின்ன கீறல் கூட ஏற்படல. அந்த ஓநாய் அமனை ஓங்கி தாக்க ஆரம்பிச்சது. அது தாக்கின உடனே அமனோட குடல் கூட வெளியே வந்துருச்சு. அப்புறம் அமனோட கழுத்துல இருந்த ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அமனோட தலையையும் உடம்பையும் தனித்தனியா பிச்சு எடுத்துருச்சு. அவனோட உடம்பையும் தலையையும் சேர்த்து மொட்டை மாடியில இருந்து கீழே தூக்கி போட்டுடுச்சு. அந்த ஓநாயோட பயங்கரமான முகத்தை பார்த்து நானும் வினோத்தும் ரொம்ப பயந்து போயிட்டோம். நான் வேகமா கத்திக்கிட்டே வினோத் கிட்ட சொன்னேன், வினோத், அங்கிருந்து ஓடிடு, இல்லனா அது அமனை தாக்கின மாதிரி உன்னையும் தாக்கிடும். இப்படி நான் பேசும்போது வினோத் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த ஓநாய் முன்னாடி நின்னான். இல்ல தேவ், நீ ஓடிடு, சீக்கிரம் ஓடு. இங்க இருந்து ஓடி போய் நீ உன் உயிரை காப்பாத்திக்கோ. இந்த ஓநாயை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். வினோத் கடைசியா என்கிட்ட இந்த வார்த்தைகளை தான் சொன்னான். வினோத் அந்த இடத்துல இருந்து என்னை ஓட சொல்லிட்டு அந்த மொட்டை மாடியோட ஒரு ஓரத்துல போய் நின்னுகிட்டு இருந்தான். அப்போ வினோத்தை கொல்றதுக்காக அந்த ஓநாய் பாஞ்சது. அப்போ அந்த ஓநாய் வினோத்தை பிடிச்சிருச்சு. அப்போ வினோத் சொன்னான், நீ மனுஷங்களை கொல்றதுக்கு நான் விடவே மாட்டேன். நீ என் நண்பன் அமனை கொன்னுட்ட. நான் உன்னை கண்டிப்பா பழி வாங்கியே தீர்வேன். இப்படி சொல்லிட்டு வினோத் தான் முழு பலத்தோட அந்த ஓநாயை பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சான். எப்படியோ அந்த ஓநாய் அவனை தாக்க முடியாத மாதிரி அந்த ஓநாயை பிடிச்சுக்கிட்டான். அப்புறம் அவன் அந்த ஓநாயை நகர்த்திட்டு போனான். அந்த ஓநாய் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவங்கிட்ட இருந்து விடுவிக்க முடியல. அவன் மெதுவா அந்த ஓநாயை மொட்டை மாடியோட விளிம்புக்கு கொண்டு வந்துட்டான்.
நான் இதெல்லாம் உறைஞ்சு போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்குள்ள இருக்கிற பயத்தால நான் என்ன செய்யறதுனே தெரியாம நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ ரொம்ப சத்தத்தோட அந்த மொட்டை மாடியிலிருந்து ஓநாய் கீழே விழுந்தது. அந்த ஓநாய் கூட சேர்ந்து வினோத்தும் கீழே விழுந்துட்டான். சில நிமிடங்கள்லயே என்னோட உயிர் நண்பர்கள் 2 பேரும் என்னை விட்டு நிரந்தரமா போயிட்டாங்க. அடுத்த நாள் காலேஜில் எல்லாருக்கும் இது தெரிய வந்ததும் நான் எல்லார்கிட்டையும் உண்மையை தெளிவாக சொன்னேன். ஆனால் நான் சொன்னதை யாருமே நம்பல. அதுக்கு பதிலா வினோத்தும் அமனும் குடிபோதையில் இருந்ததாகவும் அவங்க 2 பேரும் சண்டை போட்டு மாடியிலிருந்து கீழே விழுந்துட்டதாகவும் அவங்க எங்கிட்ட வாக்குமூலம் அளிக்க சொன்னாங்க. அவங்களோட தவறால தான் அவங்க ஹாஸ்டலோட மொட்டை மாடியிலிருந்து கீழே விழுந்துட்டு தான் சொல்ல சொன்னாங்க. நான் இதை சொல்லலைன்னா என் வாழ்க்கையே போயிடும்னு சொன்னாங்க. எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அந்த காலேஜில் இருக்கிறவங்க என்னை மிரட்டினாங்க. நான் என் விருப்பத்துக்கு மாறா அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் என் காலேஜில் இருக்கிற அதிகாரிகள் சொன்ன மாதிரி அவங்களோட தப்பால தான் அவங்க இறந்துட்டாங்கன்னு நான் சொல்லிட்டேன். இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் என்னை நிம்மதியாக தூங்க விடுறதில்ல. அமன் அப்புறம் வினோத்தோட அலறல் சத்தம் இன்னும் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. என் உயிர் நண்பர்களுக்கு கூட என்னால் நீதி வாங்கி தர முடியல. அன்னைக்கு அந்த ஹாஸ்டலோட மொட்டை மாடியிலிருந்து 3 உடல்கள் கீழே விழுந்தது. ஆனா அமன் அப்புறம் வினோத்தோட உடல்கள் மட்டும்தான் கண்டெடுக்கப்பட்டது. ஆனா அந்த பயங்கரமான ஓநாய் விழுந்ததுக்கு எந்த அறிகுறியும் இல்லை. அது அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுச்சு. அன்னைக்கு நான் அந்த உடைஞ்ச தாயத்தை எடுத்து நான் அதை எங்கிட்டயே வச்சுக்கிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஓநாய் என்னை தேடி வரலாம். அது வருங்கிற நம்பிக்கையில அந்த உடைஞ்ச தாயத்தை எடுத்து ஒன்னா ஒட்டி வச்சிருக்கேன். என்னோட நண்பர்களை கொன்ன அந்த ஓநாயை நான் கண்டிப்பா ஒரு நாள் பழிவாங்கியே தீருவேன். யாருக்கு தெரியும், அந்த ஓநாய் இன்னும் கூட உயிரோட இருக்கலாம், இங்க எங்கேயாவது சுத்திட்டு இருக்கலாம். யாருக்கு தெரியும், ஒருவேளை அந்த ஓநாய் அதோட இந்த கதையை கூட அது பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. யாருக்கு தெரியும். இது வரைக்கும் ரூம் நம்பர் 307ல என்ன நடந்ததுன்னா, நானும் என் மனைவி சவிதாவும் கார்ல போய்கிட்டு இருந்தோம். போற வழியில எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்க 2 பேரும் ஹோட்டல்ஸ்பர்க்ல ரூம் நம்பர் 307ல தங்கணும். அன்னைக்கு நைட் சவிதாவுக்கு தூக்கமே வரல. நாங்க சாப்பிட்ட தாபாவோட ஓனர் அந்த வழியில போனீங்கன்னா நீங்க உயிரோடு திரும்பி வரமாட்டீங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா நாங்க அந்த வழியில தான் போனோம். அந்த தாபாவோட ஓனர் போற வழியில ஆவி இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா நாங்க அங்கிருந்து பாதுகாப்பா வெளியே வந்துட்டோம். ஆனா நாங்க வரும்போது எங்களோட கார்ல யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆனா அது யாருன்னு தெரியாது. அப்புறம் நானும் சவிதாவும் சேர்ந்து எங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனோம். அது சிட்டியில இருந்து ரொம்ப தூரத்துல இருந்தது. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. நாங்க 2 பேரும் பிடிச்ச மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு திட்டம் போட்டிருந்தோம். நாங்க 2 பேரும் ரொம்ப பக்கத்துல வரும்போது திடீர்னு அந்த இடத்துல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. எங்க நாய் டாமி குறைக்க ஆரம்பிச்சது. அப்ப சபிதா தொலைஞ்சு போயிட்டா. நான் அவளை தேடி பார்த்தேன். அப்போ டாமி குறைக்கிறத நிறுத்திருச்சு. அப்போ சவிதா சத்தமா கத்துனா. நான் வெளியே வந்து பார்க்கும்போது என் டாமியை யாரோ கொண்டு இருந்தாங்க. என் ஃபார்ம் ஹவுஸை கவனிச்சிட்டு இருக்கிற ஷாமும் அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரு. ஆனா அவரு அப்படியே சபிதாவையே பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் நான் சபிதாவை கூட்டிக்கிட்டு தூங்க போனேன். இருந்தாலும் அவ நடு ராத்திரியில எழுந்து வேற ஒரு ரூமுக்கு போனா. அப்புறம் அங்கிருந்து ஒரு வெள்ளை கவனை போட்டுட்டு ஃபார்ம் ஹவுஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள போனா. அங்க போய் சவிதா ஷாம கொல்ல முயற்சி பண்ணா. நான் அவளை கூப்பிட்ட உடனே அவ மயக்கம் போட்டுட்டா. அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கிறதா ஷாம் சொன்னாரு. அப்புறம் அவரு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு போய் ஃபாதரை கூட்டிட்டு வந்தாரு. ஃபாதரை பார்த்த உடனே சவிதா வயிற்றில் இருக்கிற குழந்தைய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அவ வினோதமா உடலை முறுக்க ஆரம்பிச்சா. அது எனக்கு வினோதமா இருந்தது. அப்புறம் அந்த ஃபாதர் ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே சவிதா ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்புறம் அவ மெதுவா ஆடி அவ உடம்புல இருக்கிற ஆன்மா கன்னிகாவா மாறிடுச்சு. அப்புறம் என் மனைவி சவிதா ஒரு மர்ம கதவு வழியா ரூம் நம்பர் 307க்கு எங்களை அழைச்சிட்டு போனா. அப்போ எங்களுக்குள்ள ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருந்தது. அந்த கனிகா அப்படிங்கிறது யாரு? அவ ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்புறம் அவளுக்கும் என் மனைவி சபிதாவுக்கும் என்ன உறவு? அதை இப்போ தெரிஞ்சுப்போம்.
நான் என் கல்யாணத்துக்கு முன்னாடி அடிக்கடி நான் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போவேன். அங்கே தங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய டூரிஸ்ட்டும் அந்த இடத்துக்கு வருவாங்க. விடுமுறை நாட்களில் அங்கே வந்து தங்குவாங்க. எல்லாருக்கும் அந்த ஃபார்ம் ஹவுஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த ஃபார்ம் ஹவுஸில் நான் தங்கிட்டு இருக்கும்போது வேற யாரையும் அங்கே தங்க அனுமதிக்கிறது இல்லை. ஒரு நாள் ராத்திரி ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஷாம் வெளியே எங்கேயோ போயிருந்தாரு. இந்த அருமையான கிளைமேட்டை அனுபவிக்கிறதுக்காக நான் அப்படியே பிராண்டாவில் வந்து உட்கார்ந்தேன். அப்போ ஃபார்ம் ஹவுஸோட மெயின் கேட்டுக்கிட்ட ஒரு பொண்ணு நடந்து வந்துக்கிட்டு இருந்தா. வெள்ளை கவுன் போட்டுக்கிட்டு ப்ளூ சார் விட்டுட்டு ட்ராவல் பேக் மாட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தா. முழுசாக நனைஞ்சு போயிருந்தா அவ என்னை நோக்கி வந்தா. அவளை பார்த்த அடுத்த நிமிஷமே நான் அப்படியே மயங்கி போயிட்டேன். அது என்னால் உணர முடிஞ்சது. அப்புறம் என்கிட்ட பேச ஆரம்பிச்சா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்ச நாள் இங்கே தங்கி ரெஸ்ட் எடுக்க முடியுமா? நான் ஒரு ட்ராவலர் ரைட்டர். ஆக்சுவலாக சடனாக மழை வந்துடுச்சு, எங்கே போய் தங்கணும்னு தெரியல. அப்போ சில பேர் இந்த அட்ரஸ் கொடுத்தாங்க. அந்த பொண்ணு அந்த மழையில் மும்புறமாக பேசிக்கிட்டு இருந்தா. ஆனால் நான் அவள் அழகில் மயங்கி அவளையே பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவள் திரும்பவும் என்கிட்ட கேட்டா, எக்ஸ்கியூஸ் மீ, நான் இங்கே தங்கலாமா இல்லையா? அவள் அப்படி கேட்டதுக்கு அப்புறமும் நான் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவள் முழுசாக மலையில் நனைஞ்சிருந்தா. அப்புறம் நான் அவகிட்ட பேச ஆரம்பித்தேன். கண்டிப்பாக தங்கிக்கலாம். ஏன் நினைஞ்சிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. அப்பா, தேங்க்ஸ் டு காட், இப்பயாவது உங்களுக்கு தெரியுதா நான் மழையில நனையிறேன்னு. அவள் அப்படி சொல்லிட்டு வராண்டாவுக்கு உள்ள வந்தா. நான் அவளுக்கு டவல், டிஷர்ட் அப்புறம் சாக்ஸை கொண்டு போய் கொடுத்தேன். அவளோட ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் அவள் கொண்டு வந்த பொருட்களும் மலையில் நனைஞ்சிருந்தது. நான் கொடுத்த டவலால் அவள் உடம்பை துடைச்சிக்கிட்டு இருந்தா. அப்போ நான் அவளை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவளோட அழகை நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவள் என்கிட்ட சொன்னா, என்ன துணி நான் இங்கேயே மாத்தணுமா இல்ல துணி மாத்த வேற ரூம் ஏதாவது இருக்கா? ரூம்லாம் இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னோட ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூமை நான் அவளுக்கு கொடுத்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கிச்சனில் இருந்து ஏதோ சத்தம் வந்தது. ஷாம் தான் வந்திருப்பாருன்னு நான் நினச்சேன். இருந்தாலும் நான் உள்ளே போய் பார்த்தேன். ஆனால் உள்ளே அந்த பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணு டிஷர்ட் ஷார்ட்ஸ் போட்டிருந்தது. அப்போ பார்க்கறதுக்கு அந்த பொண்ணு இன்னும் அழகாக தெரிஞ்சா. அப்போ அவ என்னை பார்த்து, உங்க பேரு? நான் என்னோட பேர் வினோத்னு சொன்ன உடனே, இந்த பேர் வந்து ரொம்ப பழைய பேராக இருக்கு, நான் வினுன்னு கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னான். ஷாம் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்த ஃபார்ம் ஹவுஸோட வேலைக்காரன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் நான் அந்த ஃபார்ம் ஹவுஸோட ஓனர்னு தெரிஞ்ச உடனே அவள் கொஞ்சம் தயங்கினா. இருந்தாலும் போக போக அவள் என் கூட நல்லா பழக ஆரம்பிச்சா. இந்த இடம் பழக்கப்பட்ட இடம் மாதிரி அவள் கம்ஃபர்டபுள் ஆயிட்டா. அப்புறம் நாங்கள் 2 பேரும் பேச தொடங்கினோம். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு சுற்றி பார்க்க போயிருந்தோம். அப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து படம் பார்க்க ஆரம்பித்தோம். அதே நேரத்தில் நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தூங்கிட்டோம். ஒரு நாள் நைட் நாங்கள் ஒரு திகில் படம் பார்த்துட்டு இருக்கும்போது பயத்தில் நாங்கள் 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டோம். அந்த சமயத்தில் எங்களால் தடுக்க முடியல, ஒன்றா இருந்துட்டோம். இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது சில வாரத்தில் எனக்கு கல்யாணங்கிறதையே நான் மறந்துட்டேன். ஒரு நாள் கனிகா என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக வந்து, வினு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னான். அப்போ என்னோட அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வந்திருந்தது. அவங்க என்னை திரும்ப வர சொன்னாங்க. என்னோட கல்யாணத்துக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்குன்னு சொன்னாங்க. என்னோட அம்மா பேசுறத கேட்டு கனிகா அழ ஆரம்பிச்சிட்டா. காலை கட் பண்ணிட்டு நான் அவள் பக்கத்தில் போகும்போது அவள் என்னை நிறுத்தி என்கிட்ட சொன்னா, ஸ்டாப் வினு, ஒருவேளை இது உனக்கு டைம் பாஸ் ஆயிருக்கலாம், ஆனா இது எனக்கு டைம் பாஸ் கிடையாது. இப்படி சொல்லிட்டு அவளோட எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு ஃபார்ம் ஹவுஸை விட்டு வெளியே போயிட்டா. அவ என்கிட்ட என்ன சொல்ல வந்தான் அப்படின்னு தெரியல. இதெல்லாம் நான் ஒன்றும் டைம் பாஸ்க்கு பண்ணல அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடைக்கல. என்னோட கல்யாணத்தை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் நானும் என்னோட வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நான் இந்த முழு கதையும் ஃபாதர் கிட்ட சொன்னபோது, என்னை மன்னிச்சிருங்க, அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட எனக்கு புரியல. அப்புறம் எதுக்கு அவள் என் மனைவி சபிதாவை தொல்லை பண்ணுறா? அப்புறம் எதுக்கு அவள் சபிதாவை நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போனா? அப்புறம் ஃபாதர், கன்னிகா எப்படி இறந்து போனா? நான் சொன்னதை கேட்டு ஃபாதர் சொன்னாரு, அவ
சவிதாவை கூட்டிட்டு போன இடத்துக்கு நீங்களும் போகணும்னு நினைக்கிறேன். உங்களோட எல்லா கேள்விக்கும் அங்க பதில் கிடைக்கும். ஃபாதர் இப்படி சொன்ன உடனே நான் அந்த ஹோட்டல் ஸ்வர்குக்கு வேகமா கிளம்பி போனேன். நான் என்னோட வாழ்நாளில் இவ்வளோ வேகமா வண்டி ஓட்டியிருக்கனான்னு கூட எனக்கு தெரியல. நான் அந்த ஹோட்டல் கிட்ட போன உடனே அந்த ஹோட்டல் ஸ்வர்க் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அதை என்னால் உணர முடிஞ்சது. பல வருஷமா இந்த ஹோட்டலுக்கு யாருமே வராத மாதிரி இந்த ஹோட்டல் காட்சி அளிச்சது. அந்த ஹோட்டலோட கதவு மூடி இருந்தது. நான் அந்த ஹோட்டலோட கதவை திறக்கிறதுக்காக அதுக்கு பக்கத்துல போனேன். நான் அதை தொட முயற்சி பண்ணும்போது கதவு தன்னால திறந்துருச்சு. நான் பயத்துல நடுநடுங்கி போயிட்டேன். நான் ரிசப்ஷனை நோக்கி வேகமா ஓடி போனேன். ஆனா அந்த இடத்துல யாரையுமே காணோம். அப்போ பக்கத்துல இருக்கிற ரூம்ல இருந்து போன தடவை ஒரு ஆள் வெளியே வந்தது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. நான் அந்த ரூமை நோக்கி போகும்போது அந்த இடத்துல இருந்த சிலந்தி வலைகள் என் முகத்துல பட்டது. நிறைய சிலந்திகள் என்னோட முகத்துல ஏறிடுச்சு. நான் அதை சமாளிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற ரூமுக்கு போனேன். நான் அந்த ரூம் கதவை திறந்த உடனே அங்கிருந்த பப்பால் கூட்டம் என்னை நோக்கி வர ஆரம்பிச்சது. அதனால நான் அப்படியே தரையில கீழே விழுந்துட்டேன். இதுக்கு நடுவுல ஒரு பூனையும் என் மேல ஓடுனது. அந்த பூனையால என்னோட முகம் அப்புறம் என்னோட உடம்பு முழுவதும் காயங்கள் ஏற்பட்டுடுச்சு. நான் அந்த ரூம்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த ரூம்ல இருந்த ஒரு பழைய போட்டோவை பார்த்தேன். அதுல கனிகா அப்புறம் இன்னொரு ஆள் இருந்தாரு. அதுல 2 கனிகா இருந்தா. ஆனா கனிகா ஏன் அந்த ஆளோட இருக்கா? இவங்க 2 பேருக்கும் என்ன சம்பந்தம்? என்னால எதையுமே புரிஞ்சுக்க முடியல. இது எல்லாத்தையும் நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த ரூம்ல இருந்த ஒரு பெட்டுக்கு கீழே ஏதோ ஒன்று இருக்கிறத நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. அந்த இடத்துல 2 எலும்புக்கூடுகள் கீழே விழுந்து கிடந்தது. அதுல ஒரு எலும்புக்கூடு தூங்குற நிலைமையில கிடந்தது. நான் அதை பார்த்து பயத்துல கத்த ஆரம்பிச்சேன். திடீர்னு அந்த ரூம்ல ஏதோ கால் தடங்கள் இருக்கிறத பார்த்தேன். அந்த கால் தடங்களை பார்க்கறதுக்கு யாரோ எதிர்காலோடு நடக்கிற மாதிரி இருந்தது. நான் அந்த கால் தடங்களை ஃபாலோ பண்ணிட்டே போனேன். அந்த கால் தடங்கள் நேரா ரூம் நம்பர் 307க்கு பக்கத்துல வந்தது. அந்த ரூம்ல இருந்து யாரோ ஒருத்தங்க கதவை டக் டக்குன்னு தட்டுற மாதிரி சத்தம் கேட்டது. நான் உள்ள போனதும் சவிதா அங்க ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு இருந்தா. அவ ஒரு டேபிள் மேல கையை வச்சுக்கிட்டு விரல்களுக்கு நடுவுல கத்திய குத்திக்கிட்டு இருந்தா. சில நேரங்கள்ல அந்த கத்தி விரலுக்கு நடுவுல போய் மேஜையில குத்துனது. சில நேரம் அவளோட கையில குத்திட்டு இருந்தது. அப்படி குத்திட்டு இருந்ததால அந்த டேபிள் மேல இருந்து ரத்தம் ஒழுகிக்கிட்டு இருந்தது. திடீர்னு சவிதாக்குள்ள இருக்கிற கனிகா சொன்னா, அதை கேட்டு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். எப்படியோ நான் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு கொஞ்சம் முன்னாடி போனேன். இங்க பாரு கனிகா, நான் வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால நீ என் மேல கோவமா இருக்கன்னு எனக்கு புரியுது. நான் இதை சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி போக முயற்சி பண்ணேன். ஆனா அவ சபிதாவோட உள்ளங்கைய கத்தியால குத்தி அவ என்ன நோக்கி வர ஆரம்பிச்சா. அப்புறம் என்கிட்ட சொன்னா, இன்னும் ஒரு வார்த்தை பேசினாலோ இந்த கத்தி உன் மனைவியோட கழுத்துல இறங்க போகுது. என்ன, நான் இதெல்லாம் உன் காதலுக்காக பண்றேன்னு நினைச்சியா? கிடையவே கிடையாது. என்னோட தங்கச்சிய ஏமாத்தி அவளை ரேப் பண்ணி சாகடிச்சிருக்க, அதனாலதான். அவ அப்படி சொன்னதை கேட்டு நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். மணிகா கனிகாவோட இரட்டை சகோதரியா? இந்த ஹோட்டல் ஓனரோட பொண்ணா? கனிகா சொன்னதுபடி கனிகா என்னோட ஃபார்ம் ஹவுஸ் விட்டு போயிட்டா. கனிகா போனதும் அவளோட சகோதரி மணிகா கனிகாவை தேடி ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனா. ஏன்னா கனிகா ரொம்ப காலமா அவளை தொடர்பு கொள்ளவே இல்லை. அப்புறம் கனிகா தான் ஹோட்டலுக்கு திரும்பி வந்ததும் தன்னை தேடி தான் சகோதரி மணிகா ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனதை தெரிஞ்சு இவளும் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிருக்கா. அப்போ அவ பார்க்குறா, பண்ணை வீட்டுக்கு வெளியில ஷாம் ஒரு குழியை தோண்டிக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த இடத்துல மணிகா தரையில கீழே விழுந்து கிடக்கிறத பார்க்குறா. அவ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. கனிகா பக்கத்துல போன உடனே அவ இறந்து போயிட்டா. கனிகா ஷாம் முன்னாடி அழ ஆரம்பிச்சா. ஷாம் ரொம்ப சாதுரியமா இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு அவகிட்ட பொய் சொல்லிட்டான். கனிகா தன்னோட சகோதரி மணிகாவோட உடம்ப எடுத்துட்டு போனதும் அதை பார்த்து அவங்க அப்பா சுயநினைவை இழந்துட்டாரு. மணிகாவோட இந்த சாவுக்கு காரணம் கனிகா தான் அவர் குற்றம் சாட்டினாரு. அவர் அப்போ மணிகாவுக்கு பதிலா கனிகா இறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு அவர் சொன்னாரு. இதை கேட்டு கனிகா மனசுடைஞ்சு போயிட்டா. அப்பா அவ என்ன பண்றதுனே தெரியாம தன்னோட அப்பாவோட துப்பாக்கியை எடுத்தா.
தன்னைத்தானே அவ சுட்டுக்க போனா. அப்ப அவளோட அப்பா தடுத்தாரு. 2 பேருக்கும் இடையில் நடந்த போராட்டத்துல அவங்க அப்பா சுடப்பட்டாரு. கன்னிகாவோட கண்ணு முன்னாடியே கன்னிகாவோட அப்பா இறந்து கிடந்தாரு. கன்னிகாவோட உலகம் அப்படியே நொறுங்கி போச்சு. முதல்ல அவ ரொம்ப நேசிச்ச அவளோட சகோதரி அப்புறம் அவளோட அப்பா 2 பேரும் இறந்து கிடந்தாங்க. அவங்க 2 பேரோட உடலையும் பார்த்து அவளால் தாங்கிக்க முடியல. அவ நேரா ஒரு ரூமுக்கு போனா. அங்க போய் தன்னைத்தானே சுட்டு இறந்துட்டா. அவ சாகிற அந்த கடைசி நொடி வரைக்கும் இது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டு சபிதாவை நோக்கி அவ கத்தியை காட்டி சொன்னா, வினு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னோட குழந்தை என் வயிற்றுல வளருதுன்னு சொல்றதுக்காக நான் அன்னைக்கு வந்தேன். ஆனா உனக்கு இது எல்லாமே ஒரு பெரிய டைம் பாஸ். என்னோட தங்கச்சி கூட கூட நீ இப்படிதான் விளையாடணும். அந்த கனிகா சபிதாவோட உடம்புல இருந்தா. அப்போ அவ சபிதாவோட கையை அறுத்துக்கிட்டா. அப்போ நான் அவ முன்னாடி கெஞ்சி கேட்டேன், கனிகா, தயவு செஞ்சு சபிதாவை எதுவும் பண்ணாத. உனக்கும் எனக்கும் நடுவில் நடந்தது எல்லாமே என்னோட தப்பு தான். ஆனா நீ பிரெக்னண்டா இருந்தன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் உனக்கு ஒரு சகோதரி இருந்தாலும் எனக்கு தெரியாது. நான் சொன்னதை கேட்டுட்டு அவ என் பக்கத்துல வந்து என் கழுத்தை பிடிச்சு தூக்கி பக்கத்துல இருக்கிற சோறு மேல தள்ளி ரொம்ப சத்தமா கத்துனா. அந்த குரலை கேட்டு எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. எப்படி இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது அவகிட்ட சொல்லி முடிச்சேன். கன்னிகா, நீ என்னையும் சபிதாவையும் கொன்னு நிம்மதியா இருக்கலாம். ஆனா அதுக்காக நீ பழி வாங்கினதா அர்த்தம் கிடையாது. நான் சொல்றத கேளு. நீ அங்கிருந்து போனதும் நானும் போயிட்டேன். அப்படி சொன்ன உடனே அவ என் கழுத்துல இருந்து கையை எடுத்துட்டு ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சா. அப்புறம் மறுபடியும் சபிதாவோட உடம்ப முறுக்க ஆரம்பிச்சா. இவ இப்படி பண்றதால எங்க என் குழந்தை இறந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஆனா என் முன்னாடி நின்றுகிட்டு இருக்கிறது என் மனைவி சபிதாங்கிறதால எனக்கு சண்டை போட தோணல. அப்புறம் மறுபடியும் நான் அவகிட்ட கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சேன். கன்னிகா, நீ பிரெக்னன்சியா இருக்கன்னு எனக்கு தெரியாது கனிகா. அப்படி தெரிஞ்சா நான் உன்னை விட்டு போயிருக்க மாட்டேன். நான் பண்ண எல்லாமே தப்பு தான். என்னை மன்னிச்சிரு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. என்னால உனக்கு ஒரு உதவியை பண்ண முடியும். உன் சகோதரியை கொன்னவனை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். என் மனைவியையும் என் குழந்தையும் விட்டுரு. இதெல்லாம் நான் சொல்லி முடிச்ச உடனே அவன் நேரா என்கிட்ட வந்தா. அவன் மறுபடியும் என்னை சுவரோட தள்ளி பிடிச்சு என் கழுத்தை பிடிச்சுக்கிட்டா. இங்க இருந்து கொஞ்சம் பின்னாடி போனாலும் உன் குழந்தை, உன் வைஃப் எல்லாரும் சாக போறீங்க. இத சொல்லி முடிச்சதும் சபிதா என் மேல மயங்கி கீழே விழுந்துட்டா. அவளுக்கு சுயநினைவே இல்லை. அவ கையில ரத்தம் ஒழுகிக்கிட்டு இருந்தது. நான் என் பாக்கெட்ல இருந்து கர்ச்சிப்பை எடுத்து அவளோட கையை கட்டினேன். அப்புறம் உடனே ஷாம்க்கு கால் பண்ணி, ஷாம், ஹோட்டல்ஸ்பர்க் ரூம் நம்பர் 307க்கு சீக்கிரம் வா. சபிதாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். ஷாம் கிட்ட நான் இப்படி சொல்லிட்டு சபிதாவை நான் காரில் வச்சு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். ஆனால் ஷாம் அவன் பண்ண எல்லா தப்புக்கும் தண்டனை வாங்குறதுக்கு ரூம் நம்பர் 307க்கு கிளம்பி போனான். ஷாம் அந்த இடத்துக்கு போனதும் என் பேரை சொல்லி, வினோத் சார், வினோத் சார், அவர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நான் இல்லாததால அவன் அந்த ரூம் கதவை மூடிட்டு வெளியே வரான். வெளியே வந்ததும் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வச்சு ஒரு பஃப் எடுத்துட்டே இருக்கும்போது ரூம் நம்பர் 307ஓட கதவு மெதுவாக திறக்குது. அதை பார்க்கறதுக்கு ஷாம் அப்படியே பின்னாடி திரும்பும்போது ஒரு கை வந்து அவனோட கழுத்தை அப்படியே பிடிக்குது. ஷாம் அப்போ அலற ஆரம்பிச்சான். அப்போ ரூம் நம்பர் 307 மூடப்படுது. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கணுன்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.